பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. கேர்ள்ஸ் ஓட்டுறதுனாலே அதுக்காகவே நான் வந்தேன் அடம் பிடிச்சி. செம்மையாக இருக்கும், நான் நம்புகிறேன், போயிட்டு பார்க்குறேன். விமானம்னா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசுல? விமானம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு ஒரு ஃப்ளைட் ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதை ஓட்டி பார்க்கணும். சரி, கேர்ள்ஸ் ஓட்டுறாங்க, என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஆசை இருக்கு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கு. சென்னையில் நடக்குது, அது மெரினா பீச்சில் நடக்குது. ரொம்ப ப்ரௌடாக இருக்கு, ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்கு. அதே மாதிரி அதிகமான பைலட் வந்து பெண்கள் ஓட்டுறாங்க, அந்த விஷயம் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. அதுதான் இது நான் இன்னும் என்ன சொல்றது, வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்லாம் இன்னும் இந்த மாதிரி நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ லேடிஸ் போயிட்டு இருக்காங்க. அந்த அவேர்னஸ் இப்போ வந்து அதிகமாக கிரியேட் ஆயிருக்கு. அப்புறம் வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் சண்டே எதுமா காலைல குழந்தைங்களை கூட்டிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பயனுள்ளதுன்னா பார்த்துருக்க மாட்டாங்க. ஜென்ரலி நார்மல் பீப்புள் வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட், எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துருக்காங்க. இல்லை, ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. வர வழி ஃபுல்லாக பாதி தூரத்தில் வெஹிக்கல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நடந்து போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது. சூப்பர் சார். நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். நான் டிரான்ஸ்போர்ட் ரிட்டையர்ட் மேனேஜர். இந்த ஏர்கிராஃப்டை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக 2 மணி நேரம் அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தேன். இப்போ இன்னைக்கு ஒரிஜினலாக பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய ஒரு காட்ஸ் கிஃப்ட் இது. இதெல்லாம் சாதாரணமாக பார்க்க முடியாது. ஆஃப்டர் 21 இயர்ஸ் கழிச்சு இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இதில் அந்த பைலட் அந்த பிளேன் போகும்போது அப்படியே 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே டவுன் ஜீரோ வந்து ஒரு வெரி நமக்கே ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. அப்புறம் ஒருத்தவங்க ஏர்கிராஃப்ட் கேட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்க? நாங்கள் 15 இயர்ஸ் சிமுலேட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் தான் இதுக்கு வருவோம். எடுத்தோடனே பிளேன் போக முடியாது சொன்னாங்க. ஆனால் ஒரு நல்ல சான்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நீங்கள் வரும்போதே 11 மணின்னு சொல்லிட்டு நாங்கள் 8 மணிக்கு வந்துட்டோம். அப்பயும் இவ்வளோ கூட்டம் இருக்குது. இவ்வளோ வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி ஹாப்பி. இல்லை சார், இல்லை இது இங்கே லோக்கல் தான். அங்கே மயிலாப்பூரில் ஃபுல்லாக ஜாம் ஆயிடுச்சு. நான் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாஃப்லேருந்து காலை கட்டின உள்ள வந்துட்டேன். இப்போ 2 வீலர் 4 வீலர்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இன்னும் டைம் ஆகும், இன்னும் ஹெவியாக இருக்கும். இன்னும் 1.5 hours மேலே இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ பேர் எப்படி போகிறாங்கன்னு தெரியல. அவங்க தாம்பரத்தில் இந்த மாதிரி அங்கே வந்து நேவி ஃபோர்ஸ் இருக்கு. அங்கே ரொம்ப த்ரில்லிங்காக பண்ணாங்க, அட்வென்ச்சராக பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப மோதுற மாதிரி எதிர்பார்க்காத மாதிரி நடந்துச்சு. நான் அதை நேரில் பார்த்ததில்ல. 2-3 தாட்டி நான் இங்கே வந்து ஃபைனல் ரிஹர்சலுக்கு வந்தேன். அதே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இன்னைக்கு ஃபைனல் வந்து நடக்கும்போது இன்னும் எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் வெயிட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் ஏர் ஷோ பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு விமானம்னா எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும்.